கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 17 வரை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிறு பிள்ளைகளும் தேவனோட ராஜ்யமும். இங்கே நம்ம பார்க்கும்போது இயேசு இடத்துல சில பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க கொண்டு வரும்போது இந்த டிசைபிள்ஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இயேசுக்கு இந்த சிறு பிள்ளைகள்லாம் அவங்களோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இயேசுவோட இருதயத்தை நம்ம பார்க்கும்போது, யார் இயேசுவை தேடி வந்தாலும் ஜீசஸ் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறவரா இருக்கிறாரு. அவங்களுடைய வயசு முக்கியம் இல்லை, அவங்களுடைய புரிதல் முக்கியம் இல்லை, அவங்களோட ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை. ஆனால் யார் உண்மையாக இயேசுவை தேடி வந்தாலும் இயேசு எப்போதும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 2 முக்கியமான காரியங்களை நம்மளோட ஷேர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். மொதல் விஷயம், சிறு பிள்ளைகளை போல் விசுவாசம். சிறு பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது அவங்க எப்போதும் அவங்களோட பேரண்ட்ஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப ஹம்பலாக, ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. அது போல தான் இன்னைக்கு நம்மளும் தேவன் இடத்துல நம்ம ரொம்ப விசுவாசமாக அவரே நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணி அவரை நம்ம ரொம்ப நம்பி இருக்கணும்னு சொல்லி இயேசுவானவர் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது காரியம், எப்படி நம்ம தேவ ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும்னா, எப்படி ஒரு பேபி பாலுக்காக அது ரொம்ப ஏங்கி இருக்குமோ, அதே போல தான் நம்மளும் தேவனோட பிரசனத்துக்காகவும் அவரோட வார்த்தைக்காகவும் நம்ம ரொம்ப ஏங்கி இருக்கணும். அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது ரொம்ப ஒரு ஏங்கி நம்ம அது ரொம்ப ஈகர்னஸாக, ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை முற்றிலுமாக தேவனை டிபெண்ட் பண்ணி அப்புறம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா வளர முடியும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிற காரியம் இதுதான். நம்ம நம்மளோட வாழ்க்கையில் ஹம்பலாக எல்லா காரியங்களையும் நம்ம காடை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ராஜா, அந்த நேர்த்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா, தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர நாங்கள் ஆண்டவரே சிறு பிள்ளையை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர் ஆண்டவரே. அதன் போல ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்க தேவனை உதவி செய்யும். நீர் எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமீன்.